ராகவ் பயங்கர கோவமா உள்ள போறாரு. அப்படியே டென்ஷனா இருக்காரு. எல்லா ஃபைலும் எடுத்து வைக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு பின்னாடியே அபி போறாங்க. அபி போயிட்டு கேட்குறாங்க, "எதுக்காக நீங்க வந்து அஞ்சலி அக்கா பண்றத தடுக்குறீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத செய்யட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது ராகவுக்கு. "ஓ! நீ முரளிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவல்ல?" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா தான் இன்னமும் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் முரளிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. அஞ்சலி அக்கா மாசமா இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத செய்யட்டும். அத தான் நான் சொல்றேன். அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. யார் அந்த முரளிக்கா? அவன் நல்லவனா? அவன் எப்படியாப்பட்டவன் எனக்கு தெரியுன்ற விஷயம் உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. நீ அந்த முரளியை விட்டு கொடுக்கவும் மாட்ட, அவனுக்கு சப்போர்ட்டாக தான் நீ பேசுவ அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன், என் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் அஞ்சலி அக்காவை மனசில் வச்சு மட்டும்தான் நான் பேசினேன். வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் அதெல்லாம் எதையுமே கேட்கல. ஃபைல் எடுத்து வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை எவ்வளோ வேணால் திட்டுங்க, தயவு செய்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு சாப்பாடெலாம் எதுவுமே வேண்டாம், நீ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் டிஃபன் கொண்டு வரேன், தயவு செய்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குள்ளே அப்படியே ராகவ் கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. நில்லுங்க சாப்பிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே அபி ஓடுறாங்க. ஆனால் ராகவ் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு கோவமாக வெளியே போகிறாரு. அப்படியே வராங்க. வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, இவர் என்ன சாப்பிடாம போயிட்டாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே முரளி பார்க்குறாரு. பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாரு. என்ன அபி, சாப்பாடு கொடுக்க கொடுக்க ராகவ் வேணான்னு சொல்லிட்டு போகிறானா? பாப்பா பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சிட்டே வராரு. அபி டைனிங் டேபிளாண்ட இருக்காங்க. அங்கேருந்து வராரு. வந்தவொடனே கேட்குறாரு, இங்கே பாருங்கள், அஞ்சலி மேலே இருக்க கோவத்தை உங்கள் மேலே காமிச்சிட்டு போகிறாரு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இப்படி கடுப்பாகிறாங்க, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி, நீங்கள் ரொம்ப 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 தங்கமான பொண்ணு, இந்த மாதிரி அடமண்ட்டு ராகவெலாம் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபிக்கு அப்படியே கோவமாக வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் ஏன் புருஷன், எவ்வளோ இது இருந்தால் ஏன் எதிர்க்கவே ஏன் புருஷனை பற்றி தப்பாக பேசுவீங்க? அவர் ரொம்ப ரொம்ப தங்கமானவர். கோபம்னு வந்தால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கோபம் வரும், அப்புறம் ஒன்றாயிடுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தாதான் அஞ்சலி அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நைட்டு நான் வரும்போது உனக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கடுப்பாகுது. நோ, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வாய்ப்பே இல்லை? அண்ணா, அந்த அபி தங்கச்சி மேலே உங்களுக்கு என்னென்னா அப்படி ஒரு பாசம். பாப்பா, உங்கள் வாழ்க்கையை விட நீங்கள் என் வாழ்க்கையை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறீங்கண்ணா. வேண்டாம், நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். என் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 சண்டை வரும் போகும், அவர் என்னை சமாதானப்படுத்துவார், மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ராகவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு முரளி. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக அவர் வாங்கிட்டு வருவார். இங்கே பாருங்கண்ணா, இந்த தங்கச்சியை பற்றியே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அஞ்சலி அக்கா வந்து மாசமாக இருக்காங்க, அவங்கள போய் நல்லா பார்த்துக்குங்க, நல்லா கேர் பண்ணுங்கண்ணா. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க அபி. அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. என்ன இப்படி பேசிட்டு போகிறா, அதுவும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு என்ன வேற அண்ணனு கூப்பிடுறா. அப்படியே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்படியே வராங்க அபி. அப்போ கரெக்டாக அனு பார்க்குறாங்க. ஆமாம், அங்கே என்ன நடந்தது? நீயும் முரளி ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அனு கேட்குறாங்க. ஆமாம் அனு, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? இல்லை, அந்த முரளி பயங்கரமாக எனக்கு கடுப்பேற்றுறான். ராகவுக்கு எனக்கும் அவர் என்ன பேசல, சாப்பிடாம போயிட்டார். அதை அப்படியே பார்த்துட்டு வந்து நக்கலாக என்னை வெறுப்பேற்றி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது அபி, அவனுக்கு ஏதோ குணமாயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவன் குணமாயிட்டானா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படி அவன் குணமாகலாம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மண்டையிலேயே 4 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை வெறுப்பேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு அனு, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா, அவர் மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஐயோ, உண்மையை சொல்லிடக்கூடாதே, கண்டிப்பாக அனு மனசு கஷ்டப்படுவா. அனு ஆகாஷ் 2 பேரும் சேர்ந்து இப்போ தான் நல்லா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போயிட்டு ராகவுக்கு எனக்கும் சண்டை, அதெல்லாம் எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன்னு சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும். உனக்கு ஒன்று தெரியுமா அபி, கல்யாணம் பண்ணும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. உண்மையாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. அனு, கண்டிப்பாக வாங்கிட்டு வருவார், நீ வேணா ஈவினிங் வெயிட் பண்ணி பாரு, வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க.
வாங்கிட்டு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அப்படி நடக்கிறாங்க. ஐயோ, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லிட்டோமே, என்ன பண்ணுறது? அவன் வேற, அவங்ககிட்ட வேற சொல்லிட்டோம். முரளி வேற அப்படியே கவனிப்பான். இப்போ என்ன பண்ணுறது? அந்த சைக்கோ எதிர்க்க கண்டிப்பாக மல்லிகைப்பூவோடு அவர் வரணும். அப்படி வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடக்கிறாங்க. அப்படியே டென்ஷனாக நடக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட எப்படி மல்லிகைப்பூவை வாங்க சொல்கிறது? அவர் வாங்கிட்டு வருவாரா? ஏற்கனவே கோவத்தோடு போயிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, ஃபோனை போட்டுருவோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறாரு. என்ன இவர் ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. மறுபடியும் கட் பண்ணுறாரு. ஐயோ, என்ன? மறுபடியும் போடுறாங்க. அங்கே பிஸ்னஸில் பேசிகிட்ருக்காரு. எல்லாருக்கிட்டையுமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு பேசிகிட்ருக்காரு. இந்த டிசைன் எல்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என் கூட சேர்ந்து லாவண்யாவை தான் ஒர்க் பண்ணான், லாவண்யாவுக்கும் அந்த கிரெடிட் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீட்டிங் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க. எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே மீட்டிங்கில் சொல்கிறாங்க. ராகவும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு மல்லிகைப்பூ வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு. ஃபோனை கட் பண்ணிட்டாரு. என்ன இவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி யோசிக்கிறாங்க. சரி, மறுபடியும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி தரேன்னு சொல்கிற வரைக்கும் நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ் மறுபடியும் கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அட்டன் பண்ணி பேசுங்க, அவங்க கேட்குற மாதிரி மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்க மீட்டிங்க்கு வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ராகவுக்கு கோவமாக வருது. நான் வரும்போது வாங்கிட்டு வரேன், வெய் ஃபோனை வெய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, ஒரு வேலை முடிஞ்சுது, ஒரு வழியாக ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு வழியாக ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. யோசிக்கிறாங்க, அந்த முரளி எதிர்க்க அவர் கண்டிப்பாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாருமே மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி முடிச்சிட்டோன்னே, உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கங்க, மல்லிகைப்பூ அல்வாவோடு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு ராகவ். அங்கேருந்து மீட்டிங் முடித்தோடனே எல்லாருமே போகிறாங்க. லாவண்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது. அந்த அபிக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இப்படி தானே மீட்டிங், அதுவும் ஆஃபீஸ் வந்துடுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மல்லிகைப்பூ வேணும், அல்வா வேணும்னு கேட்பாங்களா? அவளுக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது. என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா? அபி என்னோட ஒய்ஃபை ஏன் எதற்கு நீ தப்பாக பேசவே கூடாது, புரியுதா? அவள் மல்லிகைப்பூ அல்வா என்கிட்ட தானே கேட்டா, புருஷன் தானே, என்கிட்ட கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அவள் கேட்ட டைம் தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ராகவ், நீ வந்துட்டு அபியை விட்டு கொடுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னை யாரும் கட்டாயப்படுத்தலாம் கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தான் பண்ணிக்கிட்டேன். அதனால் அவள் என்னோட ஒய்ஃப் தான். என் கூட வாடகை வரைக்கும் எப்போவுமே அவள் என்னோட ஒய்ஃப் தான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் தான் உங்கள் கூட வாழணும், உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே பாரு லாவண்யா, நான் பாஸ்ட் எல்லாமே மறந்துட்டேன். இப்போ நான் அபியோட வாழ்ந்துட்டுருக்கேன். அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பற்றின எண்ணம் உன் மனசில் இருந்தால் அதை அப்படியே அழிச்சிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படி லாவண்யாவுக்கு கோவமாக வருது. என்ன ராகவ், என்ன பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன ரொம்ப கோவப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு லாவண்யா, நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். அபி என் வாழ்க்கையில் வந்துட்டா, இனிமேல் அதை மாற்ற முடியாது. அவள் மல்லிகைப்பூ கேட்டால் நான் வாங்கிட்டு போவேன், எல்லாமே நான் பண்ணுவேன், எனக்கு அதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. அப்படியே லாவண்யாவுக்கு கடுப்பாகுது, கோவம் தாங்கவே முடியல. ராகவ், நீ இப்படி நடந்துப்ப நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ராகவ், நீ இப்படி மாறுவன்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ இப்போ பார்க்குறல்ல, அதுதான் உண்மையை ஏற்றுக்கிட்டு உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தயவுசெய்து அப்படி இன்னொரு வாட்டி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அங்கேருந்து கோவமாக போகிறாங்க. ராகவ் போயிட்டு யோசிக்கிறாரு. ஆமாம், மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லி எதுக்காக அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு வேளை அக்காவுக்கு கொடுக்கறதுக்கா, இல்லை அனு ஆகாஷ்கா, யாருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா அதையே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவா, அவகிட்ட நம்மளால் வந்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூலாம் வாங்கிக்கிறாரு. அப்படி சொன்னதை கேட்டோடனே அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே கடுப்பாக இருக்கிறாங்க. அந்த சுந்தரி வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, என்ன ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, இங்கே என்ன நடக்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுந்தரி. அதை கேட்டோடனே அப்படியே முரளி சொல்கிறாரு,
அபி என்ன தெரியுமா பேசினா, அபியும் ராகவும் 2 பேருக்கும் சண்டை. உடனே நான் போயிட்டு கேட்டேன், "இவன் உனக்கு செட் ஆக மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே அபிக்கு அப்படியே கோவமா வருது. என் புருஷன என்கிட்ட எதுக்காக தப்பா பேசுறீங்கன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, ஈவினிங் வரும்போது அவரு எனக்கு மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வருவாருன்னு சொல்றா. அத கேட்கும்போது என்னால தாங்க முடியல அத்த அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, "நீ ஏன் அபி பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்குற? இப்ப வந்துட்டு உனக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் அவ வாங்கிட்டு வரேன்னு சொன்னா உன்னால எப்படி தாங்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. "இங்க பாரு அத்தை, இது எப்படி அத்தை தடுக்கறது?" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு, அந்த அளவுக்கா நடக்குது? 2 பேருக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒத்து வராதே, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "அப்படிதான் அத்தை நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்குது அத்தை. அதுவும் என்கிட்ட சொல்லும்போது என்னால தாங்கவே முடியல அத்தை. அந்த ராகவ் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது. அவன் வாங்கிட்டுலாம் வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஒரு வேளை வாங்கிட்டு வந்தா, அத என்னால தாங்க முடியாது அத்த, தாங்கவே முடியாது அத்த" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. "ஐயோ! இங்க பாரு, கத்தாத, யாராவது கேட்டுற போறாங்க. கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்த" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பா இருக்காரு. அங்கேருந்து கரெக்ட்டா ராகவ் வராரு. வந்தோனே, "சரி அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க. ராகவ் வராரு. வந்தோனே எல்லாருமே இருக்காங்க. அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு, "நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னல்ல, இந்தா மல்லிகைப்பூ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அந்த மல்லிகைப்பூவ அப்படியே வாங்கிக்கிறாங்க. வாங்கும்போது அப்படியே கோவமா வருது. அப்படியே பார்க்குறாரு முரளி. வயித்தெரிச்சலா இருக்கு. அவ்ளோ கோவப்படுறாரு. "என்ன அபி சொன்ன மாதிரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து குடுக்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு முரளிய அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படி தள்ளி போறாங்க. "எனக்கா மல்லிகைப்பூ சூப்பரா இருக்கு, வாசனையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாசனையெல்லாம் அப்படியே பிடிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி. கடுப்பு தாங்கவே முடியல. அங்கேருந்து ராகவ் அப்படியே உள்ள போறாரு. அத அனுவும் பார்க்குறாங்க. பார்த்தோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்ன அபி, நீ சொன்ன மாதிரி ராகவ் உனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு குடுத்துருக்காரு. சூப்பர். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதும். அவ்ளோ சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அனு உள்ள போறாங்க. அப்படியே உள்ள போறாரு ராகவ். உள்ள போனோனே பின்னாடியே போறாங்க அபியும். அப்படியே முரளிக்கு கோவமா வருது. "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. "நான் தான் சொன்னேன்ல அத்தை, அவன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரான். அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான் அத்தை" அப்படின்னு முரளி அப்படியே கோவப்படுறாரு. "சரி சரி இரு, பார்க்கலாம் இரு, என்ன நடக்குதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டாங்க சுந்தரி. "ஐயய்யோ! இவன் கோவத்த நம்மளால பார்க்கவே முடியாதே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. முரளிக்கு கோவமா வருது. "மல்லிகைப்பூ, ஐயோ ஐயோ! என்னோட அபி, என் அபி செல்லம், என் அபி செல்லத்துக்கு இவன் எதுக்கு மல்லிகைப்பூலாம் வாங்கி தரான்? வர கோவத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கோவப்படுறாரு. அங்கேருந்து உள்ள போறாரு ராகவ். போனோனே இப்படி கோவமா இருக்காரு. பின்னாடியே அபி போறாங்க. "ஆமா, எதுக்காக நீ அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி என்ன மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்ன? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? நான் எங்கே போயிருக்கேன்? ஆஃபீஸ்க்கு தானே போயிருக்கேன். அங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் அத்தனை வாட்டி ஃபோன் அடிப்பியா? அதுவும் மல்லிகைப்பூக்கு அவ்வளோ முக்கியமா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவமா பேசுறாரு. ஐயோ! இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே இருக்கவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டுருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "உனக்கு மல்லிகைப்பூ அவ்ளோ முக்கியமா? அங்க எல்லாரும் கேட்டாங்க தெரியுமா? கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஃபோன் பண்ணுவியா? இந்த அளவுக்கு நீ நடந்துப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கத்துறாரு. இல்ல, அதுக்காக இல்ல. இந்த மல்லிகைப்பூ வந்துட்டு அனு, ஆகாஷ்க்காக தான்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி, கொஞ்சம் லேட்டா ஃபோன் பண்ணலாம்ல. அந்த டைமே அத்தனை வாட்டி அடிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. ஐயோ கடவுளே! இவர்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியலையே. அனு, ஆகாஷ்ன்னு ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. போறாங்க. போயிட்டு அந்த மல்லிகைப்பூ தலை நெறைய வச்சுக்கிறாங்க. அவ்வளோ அழகா வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அங்கேருந்து முரளி இருக்காரு. அப்படியே வராங்க. வந்து அப்படியே நடந்து போறாங்க. சூப்பரா இருக்குப்பா மல்லிகைப்பூ, என்ன வாசனை, என்ன வாசனை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அத பார்க்குறாரு முரளி. "அப்பா, ஒரு வழியா இவன நல்லா கடுப்பேத்திட்டோம். எவ்ளோ தைரியம் இருந்தா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நெனச்ச. இப்போ வரைக்கும் என்ன நீ நெனச்சிட்டு இருக்கியா? உனக்கு இருக்குடா இரு. உன்னோட எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். உனக்கு சுயநினைவு எல்லாமே இருக்கு. நான் கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா போறாங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு. பார்த்தோனே இன்னும் அவருக்கு கோவம் தாங்கவே முடியல. "என்ன இப்படி பூ வச்சுக்கிட்டு போறா? ஐயோ கடவுளே! இந்த இவ்ளோ பெரிய கஷ்டத்துல எனக்கு ஏன் குடுக்குற? என்னால தாங்கவே முடியலையே. என்னோட அபி செல்லம், என்னோட அபி செல்லம் அவன் வாங்கி கொடுத்த பூவ தலையில வச்சுட்டு போறா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கரமா கோவத்தோட அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாகுறாரு. அங்கேருந்து அபி உள்ள போறாங்க. "நல்லா கடுப்பாகு, நல்லா சாகு. இப்படிதான் நீ ஒண்ணு பண்ணணும். எவ்ளோ தைரியம் இருந்தா என்னை ஏமாத்தணும்னு நெனச்சேல்ல? அஞ்சலி அக்காவோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நெனச்சியா? உன்ன விட்டுருவேனா நான்? உனக்கு இருக்குடா. இனிமே தான் உனக்கு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்றேன். உனக்கு சுயநினைவு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டே அப்படியே உள்ள போறாங்க.
உள்ளே போனோடனே அப்படியே ராகவ் பார்க்குறாரு. பார்த்தோன்னே, ஆமாம் நீ என்ன தலை நிறைய பூ வச்சுட்டு வந்திருக்க? நீ ஆகாஷ்க்கு தானே சொன்ன, அணுக்கு தானே சொன்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதுவா நான் போயிட்டு அணுக்கிட்ட கொடுத்தேன். அனு ஏற்கனவே வந்து ஆகாஷ் பூ வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு இந்த பூ வேணான்னு சொல்லிட்டா. அதனால் வேஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி. அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் பார்க்குறாரு. ஐயோப்பா இவர் கேட்குற கொஷனுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. ஒரு பூ வச்சா கூட யானை கேட்குறாரு. இந்த ஹிட்லர்கிட்ட நம்ம வாழறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவர் எப்பவும் போல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அபி பார்க்குறாங்க. அவங்களோட ஒர்க்கையும் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு கூட நிறைய ஆர்டர் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு எப்பவும் போல் அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டே இருக்காரு. ஹாப்பி ரூமில் இருக்காங்க. அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. நல்லா தான்ப்பா இருக்கேன், இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக ஒரு பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான்மா இருக்கேன், அன்றைக்கி போனேன், அதுக்கப்புறம் எதுவுமே நீ ஃபோனும் பண்ணலை, அதான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அத்தைக்கிட்டே நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தையும் வாங்கி பேசுகிறாங்க. எப்படிம்மா அபி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்க அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் நல்லா தான் அத்தை பார்த்துக்குறாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. மனசுக்குள்ளேயே ஆண்டாளத்தை நினைக்கிறாங்க. நீ அங்கே சந்தோஷமாக இல்லைன்னு எனக்கு தெரியும் அபி. உன் புருஷன் உன்னை எப்படி நடத்துகிறான், உன் மேலே எப்படி பழி போடுறான், உன்னை நல்லாவே அவன் பார்த்துக்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் நல்லா உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டுருவான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. சரி அபி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எப்போ வர, வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரேன், அவரை கூட்டிகிட்டு நான் வரேன், கண்டிப்பாக வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரிம்மா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, பார்த்துக்கோ உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா என்னை பற்றி நினச்சி உங்கள் உடம்பு எதுவும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் இப்போ தான் நடந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரிம்மா உன்னோட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியானாலே எனக்கு போதும், கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. வச்ச உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு. அபி அங்கே வந்து நல்லா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க. இல்லை அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் அப்படி பழிய போடுறாரு, பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. சரி சரி இதையே பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க, ஏன்னா அவருக்கு உடம்பு முடியல, அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதுக்காக நான் சொல்லலை, இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். இங்கே பாரு சிவராமா சொன்ன மாதிரி அவளை பற்றி யோசிச்சுட்ருக்காது சரியா? வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை வரும் போகும், அது எல்லாமே மாறும், அதை பற்றி நம்ம யோசிச்சுட்ருக்கக்கூடாது சரியா? நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அபியை பற்றியே. அப்போ அபியோட அம்மா சொல்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டா. என்ன பண்ணுறது, என் மனசுக்குள்ளேயே தான் நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அங்கேருந்து போகிறாங்க. ஆண்டாளத்தை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பொண்ணை வளர்த்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அதுவும் அவ்வளோ பாசமாக பார்த்து 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 வளர்த்தோம். கடைசியில் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் நாள்லயே வாழாமல் வந்துடுவேன்னு சொல்கிறாளே, இதெல்லாம் தாங்குற சக்தி அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே இல்லை. எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல, என்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கா. ஆகாஷ் வராரு. அணுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நடந்துக்கிறாரு. என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க புதுசாக இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இல்லை நம்ம ரூம்குள்ளே மட்டும் தானே பேசிக்கணும், வெளியே தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எப்போ பார்த்தாலும் வெளியே உங்கள் மேலே கோவப்பட்டுகிட்டே இருக்கேனா, அதனால தான் அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அனு ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா நானும் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அபி நல்லா இருந்தாலே போதும். 2 பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்க, வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு யோசித்தோம், ஆனால் பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு மனசு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல ராகவ் ரொம்ப ரொம்ப நல்லவன், கண்டிப்பாக அபியை நல்லா பார்த்துப்பான். 2 பேருமே சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டு வாழறதுக்கு தேவையான டைம் நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து இருக்காங்கல்ல, சந்தோஷமாக இருக்காங்கல்ல, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அனு அப்படியே பார்க்குறாங்க.